களையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. 16 செல்வத்தை இந்த பராபவ வருஷத்திலே அந்த அபிராமி தந்தருள போறால் இந்த துலா ராசிக்கு. துளாராசி பிள்ளைகளே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு ஒரு சாதாரண நாளை போல் கடக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையாது. இந்த புத்தாண்டு துளாராசியுடைய பாரத்தை குறைக்கக்கூடிய வருஷமாக அமையும். இந்த புத்தாண்டு துளாராசிக்காரர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது. எஸ், இந்த புத்தாண்டில் இதுவரை எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த தமிழ் புத்தாண்டு துளாராசியை உயர்த்தி விடப் போகிறது, தூக்கி விடப் போகிறது, துக்கங்களை கலைக்கப் போகிறது, தூக்கத்தை நல்ல நிம்மதியான குட் ஸ்லீப்பை கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே, எப்பா எது இருக்கோ இல்லையோ அதை கிடச்சா போதும்ப்பா, நாங்கள் நல்லா தூங்கி ரொம்ப வருஷம் ஆகுதுய்யா சொல்லுவோம்ல. இப்போ அந்த தூக்கமும் நிம்மதியான தூக்கமும் கிடைக்க போகுது பிள்ளைகளா. எஸ், இந்த துளாராசிக்கு இந்த வருஷத்தில் உறவுகள் மேம்பட போகிறது. உறவுகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீர்வடைய போகிறது. உங்கள் மேலே உறவுகளுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட போகிறது. உறவுக்காரங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. உங்கள் மூலமாக உங்கள் உறவுகளில் குட் நியூஸ், நல்ல விசேஷங்கள் நடக்க போகிறது. ஒத்துழைப்பு கொடுக்க போகிறீங்க, முன்னேற்ற போகிறீங்க. உறவுகள் மூலமாக பலம் பெறக்கூடிய ராசியாக துளாராசி அமைகிறது. காதலில் வெற்றி, நீங்கள் வைக்கக்கூடிய காதல் வெற்றி அடையும். லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் யார் மீது அன்பு வைத்தாலும் அந்த அன்பு கிடைக்க போகிறது. சார் எனக்கு வயசாகிடுச்சு சார், ஆனால் இப்போ எப்படி சார்? எஸ், வயசுக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? காதல்ங்கிறது என்ன? ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையான மனிதர்களை பார்ப்பது மனித காதல். நம்பிக்கையான வேலையை பார்ப்பது வேலையில் காதல். நான் காதல் வேலையில் தான் சார். எனக்கு சில பேர் பிஸ்னஸை காதலிப்பாங்க, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் உள்ள காதல் வெற்றியாக போகுது. சில பேர் தன்னோட வேலையை காதலிப்பாங்க, அவங்களுக்கு வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும், அந்த வேலையை அவங்க வெற்றியாக போகுது. அவங்களுக்கு ஒவ்வொரு காதல் இருக்கும் இல்லையா. சில பேர் பணத்தை தான் நேசிப்பாங்க, அந்த பணம் நிறைய கிடைக்க போகுது. ஸோ எதன் மீது காதல் வைக்கிறீர்களோ அந்த காதல் வெற்றி அடைய போகிறது. இதுதான் உண்மை. பணவரவு அதிகரிக்க போகுது, பலத்தை அதிகப்படுத்தணுன்ற எண்ணம் வரும், நகை சேர்க்கக்கூடிய விஷயங்கள், இடம் வாங்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் லாபத்தை கொண்டாட போகிறீங்க இந்த வருஷத்தில். வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வேலையை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. சார் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற, வேலை இருந்தால் போதும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற என் உறவுகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. பணம் பார்க்க போகிறீங்க. எத்தனை நாள் சார் நானும் அமைதியாக இருக்கிறது, இனிமேலாவது எனக்கு ஒரு வேலை கிடச்சிருமான்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு, அதேமாதிரி வேலைகளை முன்னேற்றம் நடக்கணும் நினைக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிறது. மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அமைய போகிறது. அதனால தான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், குட் ஸ்லீப் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷத்தில் மனசை சமநிலை வாழ்க்கையாக மாற்றுங்க. மனசை சமநிலையில் வைங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் இரக்கம் கிடையாது, ஏற்றம் உண்டு. அந்த ஏற்றத்தில் சமதளத்துக்கு நிப்பாட்டுவீங்க. ஆக இந்த வருஷம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. சனி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சப்போர்ட் பண்ணுறார். குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுறார். அதில் ஜூன் 2க்கு பிறகு 10வது வீட்டுக்குள்ளே உங்களுடைய பலத்தை இன்னும் அதிகரிக்க போகிறார். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு குட் டைம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது. இதில் குட் டைம்னாலே எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை. எஸ், சில முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு முடிவு எடுத்தோன்னே அது ஒரு குழப்பமான முடிவு எடுத்துட்டோமோன்னு தோணும். யோசிக்காதீங்க, நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட், அது தோணும். அது ஏன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு குழப்பம்தான். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். அதனால் முடிவெடுக்கும் பொழுது குழப்பம் ஏற்படும். அதை பற்றி பயப்படாதீங்க. மனசில் பட்டதை முடிவாயிடுங்க. மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். எல்லாம் நடிப்பு, எல்லாம் நடிப்பு. மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம்.
சில பேர் கள்ளத்தனத்திலே இருப்பார்கள், ஏமாற்றுவாங்க. அவங்கள நீங்கள் நம்ம ஏமாந்துடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு போயிட்டே செலவு அதிகரிக்கும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் கமர்ஷியலான செலவுகள், இன்னொன்று சில பேருக்காக பண்ண வேண்டிய செலவுகள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் அந்த செலவுகள் அதிகரிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பணத்தை பார்க்காம தான் செலவு பண்ணணும். செலவுக்காகவே கொஞ்சம் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், இல்லைன்னா சேர்த்து வச்சுக்கணும். மன அழுத்தம் உறவுகள் மூலமாக அடிக்கடி ஏற்படும். அது எப்பயுமே உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் ஒரு அரை நாள் சந்தோஷத்தை கொடுத்தான்னா அந்த அரை நாள் எனக்கு சந்தோஷத்தை நீடித்து கொடுக்கணும்ப்பான்னு கடவுள்கிட்ட கேட்கிற இடத்துல தான் இன்றைக்கும் துளாராசி இருக்கிறோம். அதனால் உங்கள் சொந்த பந்தங்கள் உறவுகள் மூலமாக பேசும்போது கவனமாக பேசுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. அவங்களால தேவையில்லாத மன அழுத்தம் உங்கள் நிம்மதி அவங்க மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு போலியான புன்னகையை கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அந்த புன்னகையோடு இருங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குழப்பங்கள்லேருந்து தீர்றதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் என்ன தானம் பண்ண முடியுமோ, என்னென்ன தானம் பண்ண முடியுமோ அந்த தானங்களில் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக நிறைய காசு கடனை வாங்கி தானம் பண்ண சொல்லலை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டிங்களா, அது ஒரு தானமாக, உணவு தான், அன்னதானம். இன்னொரு நாளைக்கு ஒரு செப்பல், யாராவது ஒருத்தவங்க வெயிலில் பார்க்குறீங்க, ஒருத்தவங்க ரொம்ப செப்பலே இல்லாமல் நடந்து போகிறாங்களா, உங்களால் முடிஞ்ச ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க. கொடை, மழை காலத்தில் கொடை பிடிச்சிட்டு போகிறோன்னு ஒரு கொடை தானம் பண்ணுங்கள். அதை தானம்னு நினச்சி பண்ண வேண்டாம், அது அன்பளிப்பாக கொடுங்க, தப்பு கிடையாது. அது புண்ணியத்தை சேரும். அதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தோம். அவங்க பார்த்துட்டு உங்களை சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் துளாராசிக்காரர்களே. தமிழ் புத்தாண்டு உங்களை தலைவராக மாற்றப் போகிறது. உங்கள் தலைமை பண்புகள் பளிச்சிடப் போகிறது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் தீரப்போகிறது. நல்லது நடக்கும். பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும், பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள், மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா, இந்த 11 நிமிஷம் ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க, 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம்,
ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், அதை வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட் ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க. அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.